பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ராஜி ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க பாண்டியனை. நம்மளுக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையில் மாமா தான் நம்ம கூட இருக்காங்க. அதுபோக வந்து நம்ம எதிர் வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் அவரை நினச்சிருப்போம், ஒரு எதிரி மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் அவரை வந்து நம்மளை பெத்த பிள்ளை மாதிரி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு புறத்தில் வீட்டை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சரி, எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிட்டேன்னு சொல்லி தூரம் வந்தாலும் கூட எனக்கு அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு போயிருமா, இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து என்ன வாழலை, என் பொண்ணு வந்து இல்லாமல் போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் செத்தா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பல கேள்வி வருது. இந்த சூழ்நிலையில் நைட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க கோமதி. இல்லைத்த எனக்கு வயிறு பசிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது ராஜி, மாமா தான் சொல்லிட்டாங்கல்ல, உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம்ல, உனக்கு ஏன் இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. உடனே கதிர் எங்கே அப்படிங்கிறாங்க. இன்னும் வரல, இனிமேல் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. கதிர் வராங்க. கதிர் வந்தோடனே சாப்பாடு வச்சு கொடுக்காங்க கோமதி. நீங்கள் போங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கிளம்பிடுறாங்க. உடனே ராஜி வராங்க. நான் சாம்பார் கும்பர் எல்லாம் ஊற்றுறாங்க. இன்னும் வேண்டாம் நீ போய் படு, நேரம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கும் தான் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. சாப்பாடு வச்சு கொடுத்தோன்னே கதிர் சாப்பிட்டு நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் தூங்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி சொல்கிறாங்க, நீங்களும் வந்து பெட்டில் படுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து பக்கத்தில் படுத்த நல்லா இருக்காது, உனக்கு சரி வராது, நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ என் பக்கத்தில் வந்து தூங்கினா தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தூங்காமல் இரு, நான் கீழே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயை விரிச்சிட்டு கதிர் தூங்கிடுறாரு. உடனே கதிர் அப்படி பார்க்குறாங்க. கதிர் வந்து நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, ஏன்னா நம்மளுக்காக தான் வேலைக்கு போகிறாரு, வைக்காரு, ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்காரு. காலேஜ் போயிட்டு வந்த உடனே வேலைக்கு போயிடுறாரு. விடிஞ்ச உடனே காலேஜுக்கு போவார், காலேஜ் முடிஞ்சோடனே மறுபடியும் வேலைக்கு போவார். இப்படியே பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வந்து அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி தான் டியூஷன் வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த தங்கமயில் அக்கா இப்படி பண்ணி விட்டாங்களே, மாமா வைக்க விடாமல் பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை அவங்க சிந்தனை டபார்னு அவங்க அப்பா மேலே போயிடுது. அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பாவும் பேசுனது ரொம்பவே ஞாபகம் வருது. கோயிலில் எப்படி பேசிட்டாங்களே, என்னை அவ்வளோ ஆசை பாசமாக வளர்த்தாங்க, நான் ஒரே பொண்ணுன்னு சொல்லி எங்கள் அப்பா அவ்வளோ செல்லம் கொடுத்தாரு, என்னை வந்து எப்படிலாம் தங்கத்தட்டில் வச்சு தாங்கினார், இப்போ என்னன்னா நான் செத்து போயிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி பூசார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கோயில் நடந்ததை நினச்சி அழுதுட்டுருக்காங்க. இங்கே ராஜி தான் தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நல்லா தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அழுதுகிட்டே இருந்த ராஜிக்கு வந்து கடுமையான காய்ச்சலாகிடுது. அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. கிடுக்கிடுன்னு ஆடிட்டு கிடக்காங்க. என்ன உடல் சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு கதிர். அங்கே ராஜி ரொம்பவே குளிரில் ஆடிட்டு இருக்காங்க. உடனே பெட்ஷீட்டை மூடி விட்றாங்க. கதிர் வந்து பெட்ஷீட்டை மூடுறதை தெரியாமல் குளிரில் கதிரையும் சேர்த்து அணைச்சிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிரால் கையை இழுத்தா அவள் எந்திரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நைஸாக எடுக்க முயற்சி பண்ணுறாரு. முடியலை. ஒரு கட்டத்தில் ராஜிக்க இப்படி திரும்பும்போது கதிரும் வந்து அவங்க மேலே விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னா அவர் எவ்வளவோ சுய கட்டுப்பாடுக்கு வர பார்க்குறாரு. ராஜியை விட்டு நம்ம விளங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவர் அறியாமையே வந்து ராஜியும் கதிர் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுறாங்க. அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் அங்கே ஒரு வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 பேருக்குமே இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. விடிய காலம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டு ராஜி சொல்கிறாங்க, ஏன் நைட்டு இப்படி பண்ண வச்சேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு கேட்குறாங்க. நீ தான் பண்ண, நான் வந்து நீ குளிருதுன்னு சொன்னோன்னா தான் மூடி விட்டேன், நீ தான் என்னை பிடிச்சி இழுத்துட்ட அப்படிங்க. இல்லை நீ வந்து இதுக்கு பண்ணாலும் நீ தான் காத்துட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சும்மையாவது ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படிலாம் பண்ணதும் கிடையாது, நான் கீழே தான் படுத்திருந்தேன், நீ தான் வந்து என்று குளிரில் ஆடிட்டு கிடந்த, அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல, தான் இப்போ பெட்ஷீட் எடுத்து மூடி விட்டேன், நீ டபார்னு திரும்பிட்டேன், என் கை உள்ள மாட்டிக்கிடுச்சு, நான் எவ்வளவோ இழுத்து பார்த்தேன் நடக்கலை அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சொன்னால் தானே எந்திரிச்சிருப்பியா அப்படிங்கிறாங்க. நீ வந்து இதுக்காக தான் நீ வந்து ஒன்றுமே சொல்லலை வைக்கலை அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு கதிர். உடனே சரி அதான் நைட்டு நான் பார்த்தேனே, நீ எப்படி கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் வைக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க ராஜி. உடனே சரிப்பா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நடந்ததை ஒன்றும் செய்ய முடியாது, என் குழந்தைக்கு நீ தான் அப்பா அப்படிங்கிறாங்க ராஜி. கதிரை பார்த்து கதிருக்கு ரொம்ப வேகப்பட்டு ரூம் விட்டு வெளில வராங்க. இந்த சூழ்நிலையில் ராஜியும் ரொம்ப சிரித்த முகமாக ரூமில் இருக்காங்க. அப்போ மீனா வராங்க. காலையில் எழுந்திரிச்சி, என்ன ராஜி ரொம்ப சந்தோஷமாக குஷியாக வர அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நேற்று ஒன்று நடந்துச்சு, அதை நினச்சேன் சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சேன் சிரித்தேங்கிற அப்படிங்கிறாங்க. அம்மாக்கா பரவ சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு சாம்பிராணிலாம் தலைக்கு காட்டிகிட்டு இருக்காங்க முடிக்கு. இந்த சூழ்நிலையில் கோமதி வராங்க. கோமதி வந்து கேட்குறாங்க, என்ன ராஜி காலையிலே சாம்பிராணி புகைலாம் காட்டிகிட்ருக்கு, இப்படி தான் அவனை எத்தனை நாள் காட்ட சொல்லியிருக்காங்க, நீ ஒரு நாள் கூட செய்யலை, இன்றைக்கி செஞ்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்தை நான் வந்து மாற்றணும்ல, மனமாக மாற்றணும்ல அப்படின்னுட்டு இருக்காங்க.
என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்ல வெக்கமாக இருக்குது. வெக்கமாக இருக்கா? நீ வெக்கையே பட மாட்டேடி, உனக்கு வெக்கலாம் பட தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அங்கே பாரு வெக்கப்படுதா என்னன்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை உங்களுக்கு இன்னும் புரியலையா அப்படிங்கிறாங்க. புரியலையே, புரியாமல் தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே பாருங்கள் கதிர் வந்து ஓரக்கண்ணால் ராஜை பார்க்காம பாருங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. ஆமாடி பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடாது நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க மீனா. என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன கிண்டல் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இப்படி காலையிலே குளிக்க மாட்டேன், காலையிலே குளிச்சுட்டேன், அதுவும் குளிச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்ருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிளகா அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. காஃபி வேணும் அப்படிங்க. உனக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. போட்டு கொடுக்குறாங்க. நேராக வந்து கதிர்கிட்ட கொண்டு காஃபி குடி அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம் நம்ம தான் பல் வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் பல் வளர்க்காமல் இருக்கக்கூடாது, வாய்க்கு குடிச்சிட்டு குடிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தான் வேண்டாம், நான் காஃபி குடிக்க பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, காலையிலே சூடாக ஏதாவது சாப்பிடணும், குடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே குடிக்கிறாரு. உடனே இங்கேருந்து சொல்கிறாங்க மீனாக்கிட்ட கோமதி, அவன் பாரு காப்பியே காலைல குடிக்க மாட்டான், இப்போ இவ கொடுக்கா வாய்க்கு குடிச்சிட்டு குடிக்காம பாரேன் அப்படிங்கிறாங்க. அதான் பொண்டாட்டி புருஷன் பாசம் அப்படிங்கிறாங்க. அப்போ என் புருஷன் என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறியோ அப்படிங்கிறாங்க. இருந்திருக்கலாம், தங்கமயில் அக்கா வந்ததுக்கப்புறம் உங்கள் மேலே பாசம் இருக்கான்னு கேட்டால் அது சங்கடம் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க மீனா. இப்படிலாம் சொல்லாத, என் புருஷன் என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருப்பார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க சொல்கிறாங்க தங்கமயில், சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எல்லோரும் காலைல வேலைக்கு போவாங்க, அதான் சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் கிச்சனை பார்த்து போகிறாரு. என்னடா சரவணா நீ கிச்சனுக்கு போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் அங்கே ஒத்தியில் வேலை பார்த்துட்ருப்பா, அதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் டைனிங் டேபிளுக்கு சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வரல, நானும் ஹெல்ப் பண்ணலான்னு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சர்றா போ அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி எப்படிலாம் மாற்றி வச்சுருக்கா அவள் தங்கமயில், இந்த வீட்டையே மாற்றிட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை வீட்டை மட்டும் இல்லை மாமாவே மாற்றிட்டாங்க, போகிற போக்க பார்த்தா நீங்கள் இந்த வீட்டில் என்ன ஆக போகிறீங்கன்னு எங்களுக்கே தெரியலத்த அப்படிங்கிறாங்க. தெரியலையா? நான் தான் மாமியார், மறந்துடாதாங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற. அத்தை 3 மருமகம் உங்களுக்கு, நீங்கள் மறந்துடாத அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதிரை வந்து ராஜி லைன் அடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிரும் ராஜி அப்படி பார்க்காத நேரத்தில் பார்க்காங்க. இது எல்லாமே மீனா பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. உடனே கதிர் பார்க்குறத பார்த்தோன்னே ராஜி கால் லைட்டாக சுரண்டுறாங்க. மீனா என்ன நடக்குங்க அப்படிங்கிறாங்க. கண்ணிலே ஒன்றும்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உட்காருறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் பார்க்குறாரு ராஜி அப்பா பேசுனதை நினச்சி இது வருத்தப்படுதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் ராஜி வழக்கமாக சாப்பிட்டுட்டு பையன் எந்திரிச்சு ரூம் பார்த்து போகிறாங்க. இப்படியா இருக்குது. உடனே கோமதி மீனாட்ட சொல்கிறாங்க, நீ சும்மா இருக்க மாட்டியோ, ஏன் நீ ராஜியும் கதிரையும் நீ வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்க அப்படிங்க. நான் கிண்டல் பண்ணல, வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன். 2 பேருக்கும் பிடிக்கலன்ட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப கொலைதாங்க, அந்த விவரம் தான் தெரிய மாட்டேக்கு, வைக்க மாட்டேக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து வீட்டுக்கு வெளியே போயிட்டு வண்டியெல்லாம் தொடச்சி விட்றாரு. தொடச்சி விட்டு நேராக வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்தோடனே ராஜி நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த இவங்களுக்கும் கோமதிக்கும் மீனாவுக்கும் ஒன்றுமே ஓடலை. என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆமாடி எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி நான் போய்ட்டு வரேன், நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராஜியும் பின்னாடி கொடுன்னு போகிறாங்க. நீங்கள் பார்த்து பைக்கில் போங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் 2 பேருமே அப்படி ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காங்க. உடனே வராங்க. என்ன ராஜி காலம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை புருஷன் பொண்டாட்டி இப்படி தானே இருப்பாங்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை 2 பேரும் நரியும் பாம்பாக இருந்தீங்க, இப்போ என்ன 2 பேரும் ரொம்ப இணைப்பாயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. ஏதோ நடந்திருக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா நீ சும்மா இருக்க மாட்டியா, புருஷன் பொண்டாட்டி கதையை பூரா கேட்டுட்டு இருப்பியோ அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் நாங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்குறீங்க, நீங்கள் பேசாமல் மாமியாராக அவங்க ரூமுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் அப்போ ரூமுக்கு போயிடுமா, என்ன நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, தங்கமயில் மாதிரி என்ன வந்து அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது எங்ககிட்ட வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் இல்லை, ராஜி உங்கள்கிட்ட சொல்ல வெக்கப்படாது அத்தை, நான் கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு வெக்கமாக இருக்கா, நான் சொல்லலைக்கா அப்படிங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்க. சொல்லேண்டி, சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அக்கா அத்தை இருக்காங்க அப்படி, நான் இப்போ இருக்கக்கூடாதுன்னா சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை த நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வந்து மீனா
காதில் ரகசியமாக சொல்கிறாங்க, இப்படி நடந்துச்சு, இல்லற வாழ்க்கையில் நைட்டு ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக்காக தான் பார்த்தோன்னே கோமதி கேட்குறாங்க, என்னாச்சு மீனா, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சீக்கிரம் பாட்டி ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டாங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அலைஞ்சாங்க, இப்போ ஒன்று மொன்னமாக சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி, ரொம்ப சந்தோஷம் ஆச்சி. நான் இரு நான் உனக்கு வந்து சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன், உனக்கு அத்தை நான் பாயசத்தை போட்டு கொண்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போன கோமதியை மறிச்சு நிப்பாட்டுதாங்க தங்கமேல். எங்கே தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கிச்சனில் போய் பாயசம் ரெடி பண்ண போகிறேன். எதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்னத்த சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. ஆஹா, இவட்ட சொன்னால் இவ அகில இந்திய ரேடியோலாம் ஆல் இந்தியா ரேடியோலாம் இவ என்னத்தையாவது சொன்னோம்னா ஊர் புறம் தம்பட்டு அடிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் பாயசம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நான் தான் வைப்பேன் அப்படிங்கிறேன். இல்லை தங்கமேல், நீ எல்லா வேலையும் பார்க்குறேன், நானே பாயசம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, நீங்கள் ஹாலில் போய் ராசாத்தி மாதிரி உட்காருங்க, நான் வச்சு கொண்டாறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் இது பண்ணாங்க. உடனே வரும்போது ரொம்பவே சோகமாக வராங்க கோமதி. இதை பார்த்தோன்னே மீனா கேட்குறாங்க, என்னத்த ரொம்ப ஜவ்யமாக பேசிட்டு கிச்சனை பார்த்து போனீங்க, இப்போ வெறுங்கையோடு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதான், நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதான், நான் என்ன அத்தையான், அதனால் நான் டைனிங் டேபிளே தான் உட்காரணுமா, அவங்க தான் வேலை செய்வாங்களாம், அவங்க தான் வந்து பாயசத்தை கொண்டு தருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல தங்கமேல்கிட்ட சொல்லணும். தங்கமேல் ஏதாவது விருப்பப்பட்டால் மட்டும்தான் அவங்கள செய்ய சொல்லுவாங்க, பெரும்பாலும் அவங்களே செஞ்சுருவாங்க. நீங்கள் ஆர்டர் போடுற இடத்துல இருக்கீங்க அத்தை, அவங்க செய்த இடத்துல இருக்காங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்குற இடத்துல இருக்கோம் என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படின்னு இருக்காங்க. என்ன கோமதி ரொம்பவே சோகமாக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. கதிர் பைக்கில் போய்கிட்டே நைட்டில் நடந்ததை நினச்சி அப்படி பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்கார். ராஜியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் வேலைக்கு போன இடத்துல கேட்குறாங்க, என்ன கதிர் எப்போவுமே சோகமாக இருப்பேன், யார்ட்டையும் எதுவுமே பேச மாட்டேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை என்னமோ நடந்துட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சொல்லப்பா, நானும் உன்ன மாதிரி கல்யாணம் முடிச்சு வந்தேன் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, உன் வீட்டம்மா பற்றி ஒரு நாள் நீ பேச மாட்டேன், வருவேன் வேலையை போய்கிட்டே இருப்பேன், இப்போ நான் என்ன சந்தோஷப்பட்டு உன் வீட்டை மாமல் நினைக்க அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லா இருப்படா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. சரிண்ணே நான் டெலிவரி போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு டெலிவரி பண்ண போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் டேபிளில் உட்காந்துட்டு ராஜி வந்து கதிரை நினச்சிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. மீனா, ஏ ராஜி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. கோமதியும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க பாட்டில் மனசுக்குள்ள சிரிச்சிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே காதல் எப்படி பராண்டுதுன்னு. அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து கனவுல வந்து சாங்குக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ அவளை ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டியா, என் மருமவ வந்து சந்தோஷமாக இருக்கட்டும், உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை, ராஜி மருமகனா நான் யார்த்த அப்படிங்கிறாங்க. நீனும் மருமக தான், அவன் சந்தோஷமாக தான் இருக்கட்டும், அது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. பிடிக்குத, ஆனால் வந்து இப்போதைக்கு பிடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா கம்பெனி கொடுத்து பேச மாட்டேங்காங்கல்ல அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாயாசத்தை கொண்டு வந்து நீட்டுதாங்க. தங்கமேல், நீங்கள் பாயசம் கேட்டீங்களா சொன்னாங்க. ராஜி, உனக்கும் பாயசம் வேணுமா, மீனா உனக்கும் பாயசம் வேணுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பாயசம் குடிக்க வேண்டிய ஆளே ராஜி தான் அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி, பாயசம் வேணும் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. நேராக மலமலன்னு போகிறாங்க. உடனே இவ்வளோ என்ன கேரக்டர்னு எடுத்துக்க முடியும்னு தெரியலையடி அப்படிங்கிறாங்க. யார், உங்கள் மருமக தங்கமேலாத்த அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி கேட்குறாங்க, அக்கா உங்களுக்கு வேலைக்கு போக நேரம் ஆகிட்டலாக்கா, நீங்கள் உங்கள் பாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, நாங்கள் ட்ரைனிங் போய்ட்டு வந்தோம்னா எங்களுக்கு ஒரு வாரம் லீவ் விட்ருக்காங்க, ஒரு வாரம் எனக்கு ஜாலி தான் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் ஒரு வாரம் ஜாலி தான், என் பாட்டில் வீட்டில் இருப்பேன், என் வீட்டுக்காரர் கூட அப்படியே வெளியே சுற்றிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அக்கா அந்த வீட்டில் இது நடக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏண்டி நடக்காது ராஜி, நடக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை, நம்ம வீட்டு நிலைமை தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க ராஜி. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சின்னஞ்சிருச்சுங்க எங்கேனாலும் போயிட்டு வரலாம், ஆனால் இவர் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாரே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த காலத்துலாம் இது சகஜம் அத்தை, எங்கேனாலும் போனால் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வரலாம், ஆனால் இவங்க போக மாட்றாங்க பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நாங்களாம் போக தயாராக தான் இருக்கோம், மாமா தான் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் வந்து, என்னத்தான் மாமா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, ஏதோ கண்டென்ட் எடுக்கிறதுலாம் வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, மதிய சாப்பாடு என்ன ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து அத்தைட்ட கேட்டு தான் அதை ரெடி பண்ணுவேன், ஏன்னா அத்தையும் மாமாவுக்கும் பிடிச்சதை நம்ம சமைச்சு கொடுக்கணும்ல, அவங்க கடைசி காலத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா தானே கடைசி காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன தங்கமேல் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு வயசு கம்மி தான்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லத, உங்களுக்கு பிடிச்சது தான் நாங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுமா, உனக்கு என்ன பிடிக்குமோ நீ சமை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
உடனே மீனா சொல்கிறாங்க, யாராவது ஒரு இதை சமைங்க அப்படின்னா தான் டயத்துக்கு சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னது சொல்லுத மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயில், நீங்கள் ஒன்று செய்யுங்க அக்கா, நீங்கள் வந்து 2, 3 இதை வந்து எழுதிட்டு வாங்க, என்னென்ன வைக்க போகிறோன்னு எழுதிட்டு வாங்க, அத்தை டிக் அடிப்பாங்க, டிக் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. அத்தை அப்போ நான் அப்படி வேணால் எழுதிட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லுதாங்க, இவா ராஜியும் மீனா இப்படி தாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு என்னது பிடிக்க செம அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு எதுவுமே பிடிக்காது, உங்களுக்கு என்னது பிடிக்குமோ அதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸோ காக்கா அப்படிங்கிறாங்க மீனா. உடனே இதை பார்த்தா ராஜி சிரிக்கிறாங்க. உடனே என்னடி காக்காங்கிற அப்படிங்கிறாங்க. மீனா, காக்கா இப்படி வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க தங்கமயில். ஆகா, இவ்வளோ கிண்டல் பண்ணது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஏம்மா உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. வைக்க தெரியும் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி சரி, மீன் வந்து வாங்கிட்டு வர சொல்கிறேன் பழனி அப்படிங்கிறாங்க. அவங்க எதுக்கு தான் போகணும், நானே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசா எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் பை எடுத்து விசுக்கு விசுக்குன்னு கிளம்பி மீன் வாங்க போகிறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்னடி வா, மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு தான் கேட்டேன், பையை தூக்கிட்டு அவள் பாட்டில் மீன் வாங்க போயிட்டா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இது நீங்கள் வேறு ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அதையும் வாங்க போயிருப்பாங்க, நண்டு கறி வைக்க தெரியுமான்னு நண்டை பிடிக்க போயிருப்பாங்க கடலுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ செஞ்சாலும் செய்வாடி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி சொல்கிறாங்க, இப்படி எப்படி வேலை இந்த அக்காளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப அதிகபட்சமாக தான் இருக்குது ராஜி, இப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, ஆனால் இவங்க ஓவராக பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் பண்ணுவாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி என் மூத்த மருமக பண்ணது நீங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களோ அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களையும் தான் வச்சு செய்கிறாங்க அந்த தங்கமயில் அக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஓவராக தான் பண்ணுறா. சமைக்க தெரியுமான்னு கேட்டால் வாங்கியே போகிறா. இப்படி யாராவது செய்வாங்களா இந்த வீட்லையாவது உண்டா, ஆனால் வந்து இவ செய்கிறா. சரி, இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்ன செய்ய அப்படின்னுட்டு இருக்காங்க கோமதி மீனாட்ட. தங்கமயில் சந்தைக்கு போகிறாங்க. சந்தைக்கு போனோன்னா மீன் சந்தையில் கேட்குறாங்க, என்னம்மா நீ பாண்டிய மருமக தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீ உங்கள் கல்யாணத்துக்கு வந்தம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த வீட்டில் பொம்பளைகளுக்கெல்லாம் கடைக்கு வராத, நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் அந்த வீட்டு மூத்த மருமக, நான் தானே எல்லாம் செய்யணும், அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே கெட்டிக்கார பொண்ணாக இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீன் கேட்குறாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிய குடும்பத்துக்கு நாங்கள் கம்மியாக அவ்வளோ தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சிரிச்சு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கேருந்து நேராக ஃபோன் அடிக்கிறாங்க மாமாவுக்கு. மாமா, நான் வந்து மீன் கடைக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வந்த, எங்கிட்ட சொன்னால் நாங்கள் வேணும் வந்துருப்போம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, உங்களுக்கு வேலை இருக்கும், அதான் நான் வந்துட்டேன், நீங்களும் காலையிலேயே கடைக்கு வந்துட்டீங்க, நான் வந்து மீன் வாங்க வந்துட்டேன், அத்தை மீன் குழம்பு வைக்க தர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என் கோமதி மீன் கட்டு வாங்க வந்திருக்கு, அவ்வளோ கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல இல்லைனா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் வந்துட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, பைசா இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. மாமா, அவங்க பைசா வாங்க மாட்டுறாங்க அந்த மீன் கடையில், கம்மியாக தான் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அங்கே எல்லோரும் நம்ம தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கு பூரா நம்ம தான் மளிகை சாமான் கொடுப்போம், அது போக உள்ளூரில், அதனால் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே பார்த்தீங்களா குமரேசம்மா, சரவணன் பொண்டாட்டி உண்மையிலே கெட்டிக்காரி, சாப்பாடு நம்மளுக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும், வீட்டை பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செய்ததாக இருக்கட்டும், அந்த பிள்ளை எந்த இதையும் பார்க்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு வேலை செய்யுது, அது போக எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டியா, நானும் என்னமோ நினச்சேன், நீ எதுவும் விசாரிக்காமல் பொண்ணை வந்து கட்டி வைக்கிய, நாளைக்கு எதுவும் மேடு போலன்னா என்ன செய்வேன்னு கூட நானே நினச்சேன். ஆனால் வந்து இவ்வளோ ஒரு தங்கமான பிள்ளையாக இருக்க, மீன் சந்தைக்கே போயிட்டாளா, மீன் சந்தையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குமே, அது போய் வாங்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு தான் எனக்கு ஃபோன் அடிச்சிச்சு, நடந்தே போயிருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. ஒரு சரி 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 அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு மீனை வாங்கிட்டு போயிடுறாங்க. போயிட்டு மீனை பார்த்தோன்னா கோமதி சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய மீன் வாங்கியிருக்கியம்மா, இதை வெட்டு வாங்கிட்டு வந்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, இதெல்லாம் நம்மளே இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அவங்க ஒழுங்காக பண்ணலன்னா என்ன செய்ய முடியும், ஒரு சில நேரத்தில் செல்லுகளில் இருக்கும், யாருக்கும் குடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, அருவருப்பாகவும் இருக்கும், நானே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோத்தையும் நீ என்ன பண்ண போகிற, நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம், நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் 4 பேருமே ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய மீன், இவ்வளோ மீன் வாங்கியிருக்கீங்க, 6 கிலோ மீன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நம்ம வீடு பெரிய வீடு இல்லை, அதான் நிறைய வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அது சரி தான், இவ்வளோத்தையும் நீங்கள் ஒத்தியில் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க, வாங்க எல்லாருமே பண்ணலாம் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா இவ்வளோ மீன் எப்படி அவங்களால பண்ண முடியும், அது எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே போய் பார்க்குறாங்க, வேலையை தீயா பார்க்குறாங்க தங்கமயில். மீனை கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே மீனை வந்து சுத்தப்படுத்தி பயங்கரமாக கட் பண்ணி பயங்கரமாக ஆக்கிடுறாங்க. இதை பார்த்த கோமதி மீனா
ராஜி ரொம்பவே ஷாக் ஆகினுக்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க மீனாட்ட, "என்னக்கா இப்படி பண்ணுறாங்க?" அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஒரு எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க போல். பேசாமல் போகிற பக்கம் பார்த்தா மீன் கடையே தங்கமயில் வச்சிடலாமோ அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, "என் மருமகன் எதுக்கு மீன் கடை வைக்கணும்?" அப்படிங்கிறாங்க. "அத்தை, இவ்வளோ ஸ்பீடாக தமிழ்நாட்டில் யாரும் பண்ண முடியாது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்க பாருங்கள்" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாடி, இவ்வளோ ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கேன். நான் கூட வந்து நம்ம 4 பேர் சேர்ந்தால் தான் இதை க்ளீன் பண்ண முடியும்னு அவட்டே சொன்னேன். ஆனால் ஒருத்தியே எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டா பாரு அப்படிங்கிறாங்க. "அத்தை, சுத்தமாக பண்ணியிருக்கேனா?" அப்படிங்கிறாங்க. "பயங்கரமாக பண்ணியிருக்கம்மா" அப்படிங்கிறாங்க. "அத்தை, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. எங்கள் உறவினருக்கு ஃபங்க்ஷன் எதுனா கூட நான் தான் அலசுவேன். நம்ம வீட்டுக்கு நம்ம தான் அத்தை செய்யணும், நான் தானே செய்யணும்" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, இவ்வளோ கஷ்டப்படணுமா? கையில் கீழே அந்த முள்ளுகளுக்கு திரிஞ்சுன்னா என்னம்மா செய்கிறது?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் பரவாயில்ல அத்தை, வீட்டுக்காக என்னன்னாலும் தாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த கோமதி, "ச்சே, நீ என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி நீ கடைக்கு நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும்" அப்படிங்கிறாங்க. "அத்தை, என்னத்த?" அப்படிங்கிறாங்க. "இல்லடி, நீங்கள் கூட வந்து இவ்வளோ நாள் இப்படி ஒரு மீன் அலசதுன்னு இல்லை, வச்சதில்லை" அப்படிங்கிறாங்க. "அத்தை, 6 கிலோ மீனை நாங்கள் அலச முடியுமா? அது போக வந்து எங்களுக்கெல்லாம் இப்படி பண்ண தெரியாது. தங்கமயிலுக்கு இதுக்கு ட்ரைனிங் தனியாக எடுத்தாங்களே நமக்கு தெரில" அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதையும் நினைக்கும் போது எனக்கு இதாக தான் இருக்குது. எந்த வேலையுமே செய்ய விட மாட்றாளே, போக போக பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. "அத்தை, ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து அவங்க எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தாப்புல சொல்லுவாங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க" அப்படிங்கிறாங்க. "அவள் சொல்லுவாளா? அவள் சொல்ல கேட்டால் நான் இயங்கணும்" அப்படிங்கிறாங்க. "அத்தை, அவங்க சொல்ல தான் நீங்கள் கேட்டு ஏங்குத அளவுக்கு தான் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரூம் பார்த்து போகிறாங்க. ராஜியும், "அத்தை, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கேன்" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, ரெஸ்ட் எடுங்க, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க கோமதி. ராஜி ரூமில் போய் நல்லா தூங்கிடுறாங்க. உடனே மீனா வந்து ராஜி ரூமுக்கு வராங்க. ராஜி தூங்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே, "என்ன ராஜி இவ்வளோ நேரம் தூங்குது?" அப்படிங்கிறாங்க. "இல்லைக்கா, சரியாக கொஞ்சம் அசதி இருந்துச்சு" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், அசதி இருக்கும்ல, நைட்டு வந்து எல்லார் வாழ்க்கை பயங்கரமாக வாழ்ந்துருக்கீங்க, அசதி இருக்க தானே செய்யும்" அப்படிங்கிறேன். "ஏன்க்கா நீங்கள் வேறு கிண்டல் பண்ணுறீங்க" அப்படிங்கிறாங்க. "நடந்தது தானே சொல்கிறேன். சரி, மதியம் சாப்பாடு சாப்பிடணும்ல" அப்படிங்கிறாங்க. "அந்த தங்கமயில் அக்கா ரெடி பண்ணிட்டாங்களா?" அப்படிங்கிறாங்க. "அந்த தொங்கமயில் அக்கா எப்போவுமே ரெடி பண்ணிட்டாங்க, வா சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே போய் மீன் குழம்பு சாப்பிட்றாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்தோன்னா, "என்னக்கா இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "உண்மையில தான், நானும் மீன் வெட்டும்போது ஏதோ ஏனா போனா அந்த பொண்ணு பண்ணுன்னு பார்த்தேன், செம்மையாக தான் பண்ணியிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. உடனே கோமதி வராங்க. "என்னடி, என்னைய கூட நீங்கள் சாப்பிட்றீங்க" அப்படிங்கிறாங்க. "அத்தை, உங்கள் ரூமுக்கு வந்தேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்ப வேண்டாம்னு வந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரி தான், அவள் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாளா?" "ரெடி பண்ணிட்டாங்க" அப்படிங்கிறாங்க. காவார்னு பார்க்குறாங்க. கேரிகளை தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. "இவன் என்னடி அடங்கவே மாட்டாளா? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்காளடி" அப்படிங்கிறாங்க. "அத்தை, அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காருக்கு மதியம் ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. இவங்க வந்து இப்படி சாப்பாடை கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ரெஸ்ட்டு கிடைக்கும்? மாமா வேறு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்ல அத்தை, காதுக்கும் ரெஸ்ட் வேணும், உடலுக்கும் ரெஸ்ட் வேணும்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், நான் நிப்பாட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயிலு, தங்கமயிலு" அப்படின்னு வீட்டுக்கு வெளியே போய் கூப்பிட்றாங்க. அங்கே முத்துவேலும் சக்திவேலும் பார்க்குறாங்க. இவனும் வேறுல பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா, நீ சாப்பாடெலாம் கொண்டு போக வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "அப்போ நீ கொண்டு போகிறீங்களா அத்தை?" அப்படிங்கிறாங்க. "நான் கொண்டு போகல, அவங்க வருவாங்க வீட்டுக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே, இல்லை இல்லைத்த, நானே கொண்டு போகிறேன். அவங்க இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா வியாபாரம் வந்து சரியாக வராது, அவங்க தொழிலுக்கும் லாய்க்கக்கூடாது, நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு முத்துவேல்கிட்ட, "பார்த்தீங்களாண்ணே, வந்த பிள்ளைகளை ஒழுங்காக வச்சு வாழ மாட்டேங்கானுவ, பிள்ளைகளை பாடாப்படுத்துறது தான் அந்த வீட்டில் அந்த கல்யாணமே முடிச்சிருக்கானுவ, இது தெரியாமல் இந்த வீட்டில் இருந்து அந்த ஓடுகாலி வராங்க போயிருக்கா, சரி எக்கேட கெட்டு போகிறா" அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்லுறாரு, "இது நம்மளுக்கு எது தம்பி, அவள் எக்கேடும் கெட்டு போகிறா, வேறு நம்ம வேலையை பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் திரும்பி வராங்க ரொம்ப கோவத்திலே. "என்னத்த ரொம்ப கோவமாக திரும்பி வர்றீங்க" அப்படிங்கிறாங்க. "எவ்வளவோ சொல்கிறேன், அந்த பொண்ணு கேட்கவே மாட்டுக்கு, நான் சாப்பாடு கொண்டு போயே தீருவாங்க, எதுக்கு தான் இப்படி கொண்டு போகிறாளோ வைக்கிறேன்னு தெரியல, அவங்க தான் வீட்டுக்கு வர தயாராக இருக்காங்களா, வராட்டிலும் பரவாயில்ல, வராங்காங்க, ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாள, சம்பாத்தியன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. "நாங்கள் இதில் பேசுறதுக்கு இன்னும் இல்லைத்த, உங்கள் மூத்த மருமக வந்து என்ன கணக்கில் இது செய்யுதுன்னு தெரியல" அப்படின்னுட்டு இருக்காங்க மீனா. சூழ்நிலையில் தங்கமயில் நடந்தே போகிறாங்க கடைக்கு. அப்போ கேட்குறாங்க, பாண்டியன் கேட்குறாங்க, "ஏம்மா, சாப்பாடு தான் இன்னைக்கு கொண்டு வர வேண்டாம், நாங்கள் தான் வீட்டுக்கு வரோன்னு சொன்னோம்மாம்மா" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, உங்களுக்கு வேலை தடைப்படும்னு சொல்லி தான் கொண்டு வச்சேன்" அப்படிங்கிறாங்க. "சரி, கொண்டு வந்ததெல்லாம் சரி தான், ஏம்மா நடந்து வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, நான் ஆட்டோவில் தான் வந்தேன், ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அப்புறம் நான் பார்த்தேன், சரி இன்னொரு ஆட்டோலையும் போனால் 2 வாடகை ஆயிரும், நான் நடந்தே போயிடும்னு சொல்லிட்டு வந்துட்டோம்மாம்மா" அப்படிங்கிறாங்க. "இப்போ நீ சரவணன் கடைக்கு வேறு சாப்பாடு கொண்டு வந்துருக்கலாமா, எப்படி போவ, அதுக்கு ஒரு ஆட்டோ வர சொல்லட்டுமாம்மா" அப்படிங்கிறாங்க. "மாமா, இதுலேருந்து பக்கம் தானே, ஒரு 3 கிலோமீட்டர் தானே, நான் போய்ட்டு வந்துடுவேன்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, 3 6 கிலோமீட்ரு,
அது போக வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு, அது கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. பரிமாறும்போது சொல்கிறாங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சாப்பிட்றாரு. உட்காந்து பக்கத்தில் வந்தே பரிமாறுறாங்க. போய் கல்லால் உட்காந்துருக்காங்க. அம்மா நான் வேணா கல்லால் கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ சமையல் வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கும் சாப்பாடு பரிமாறியிருக்க, நீ தான்ம்மா ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேணா சரவணனுக்கு பைக்கில் கொண்டு சாப்பாடு கொடுத்துறேன், நீ வேணா வீட்டுக்கு கிளம்புமா, ஆட்டோ வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து நேராக சரவணனுக்கு போகிறாங்க. சரவணா இதில் போய் சாப்பாடை கொடுக்குறாங்க. அங்கே பயங்கரமாக ரொமான்ஸ் நடக்கு. அப்போ கூட வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு, நான் வேலை பார்க்குறேன், என்ன மறந்துடாதீங்க, நான் அங்கே தான் நிற்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சிரிக்கிறாரு. சரிண்ணே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மயில், நீ சாப்பிடுத நீ சமைச்சிட்டு நீ கொண்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எனக்கும் தாங்க, உங்களுக்காக சாப்பாடு சமந்து கொண்டு வரும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு விட்டுருக்காங்க. உடனே அங்கே வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி என்னைய சாப்பிட்டியா வச்சேன்னு கூட ஒரு ஃபோன் அடித்து கூட கேட்க மாட்டேக்கா, நானும் இந்த கடைக்கு வேலைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆச்சு, ஆனால் வந்து ஒரு நாள் அவள் வந்து நீ சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்டதும் இல்லை, வச்சதும் இல்லை. ஆனால் உன் பொண்டாட்டி புது பொண்டாட்டியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பர் பொண்டாட்டியாக இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே சிரிக்கிறாரு சரவணன். அதில் வேலை பார்க்குற ஆளை பார்த்துட்டு உடனே அவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வெளில. ஏன் வேலை பார்க்கலையா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை எப்படி நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் ஆகும், அதனால் தான் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே சரவணன் அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க தானே, அதனால தான் நம்மளை தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. கடைக்கு 4 பேர் வருவாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை மதிய நேரம் தான் 4 வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலாம் வீட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மயில், நானும் உன்னை கூட விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு வீண் அலைச்சல் தானே அப்படிங்கிறாங்க. இதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு விடுதாங்க. தங்கமயிலும் சரவணனும் ஒன்றா இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்து போகும்போது, என்ன சரவணா பாதியில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தங்கமயில் சாப்பாடு கொண்டு வந்தால் தான் விட வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில், அதான் நான் சொன்னேன், அவன் தான் சாப்பிட வான்னா வந்துடுவானே, நீ எதுக்கு அங்கே போய் கொடுக்கணும், அவன் உன்னை விடுறதுக்கு மறுபடியும் அலையணும், இதெல்லாமா வீண் நிலச்சல் அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், இவங்க வேண்டாம்னு கேட்க மாட்டேறாங்க, வைக்க மாட்டேறாங்க அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. அத்தை இதெல்லாம் லவ் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. ஏய் நானே லவ் மேரேஜ் பண்ணுவதாண்டி அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் இவர் நம்ம சரவணன் வெக்கப்பட்டு ரூமுக்கு பார்த்து போயிடுறாங்க. செந்திலும் வீட்டுக்கு வராரு. ஏங்க உங்களுக்கு தான் சாப்பாடு வந்துச்சுல, நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடு வந்தால் வீட்டுக்கு வரக்கூடாதா, நான் வந்து டெலிவரி பண்ண வந்தேன், அப்படியே பக்கத்து வீட்டுக்கு டெலிவரி பண்ண வந்தேன், அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே போய் தண்ணி குடிச்சு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. செந்தில் தம்பி, தண்ணி எதுவும் வேணால் நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிங்க, நான் வந்து கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மீனாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. தண்ணி வேணாலும் இவங்க தான் கொண்டு கொடுப்பாங்களா, ஏன்னா அவங்க குடிக்க மாட்டாங்களா, அவங்க குடிக்க தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போகிறாங்க. ஏன் அவங்க அண்ணி இப்படி ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்க. என்னது ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை செந்தில் தம்பி, உங்களுக்கு தண்ணி வேணும்னா சொல்லுங்கள், நான் கொண்டு கொடுக்கேன்னா இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. தண்ணி வேணும்னா கொண்டு வரேன்னு சொன்னாங்க, இதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் கடையில் தண்ணி இல்லையா அப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணி அப்போ இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதை வீட்டில் நீ இருப்பேன்னு தெரியும், அதான் வந்தேன், அங்கே தான் ஒரு வாரம் ரெஸ்ட்டு தானே, உனக்கு வந்து எங்கேயாவது போனால் சொல்லி போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் கடை வேலையை விட்டுட்டு நீங்கள் எப்படி என்னை கூப்பிட்டு போவீங்க வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, நான் வந்து அநேகமாக வந்து என்னை டெலிவரி பண்ண மட்டும்தான் அனுப்புவாங்க. ஏன்னா கடையில் வந்து நான் வந்து பழனி மாமா உட்கார வச்சுட்டு, குமரேசன் தாத்தாவையும் வச்சுட்டு, அப்பாவையும் வச்சுட்டு நான் வேணா அப்படி ரவுண்ட் அடிக்கேன். அப்போ உனக்கு ஃபோன் அடிக்க ஒரு வாரம் லீவு தானே, நான் டெலிவரி பண்ணும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தால் நான் ஃபோன் அடிக்கேன், நீ வெளில வந்துடு, நம்ம அப்படியே டெலிவரி பண்ணது மாதிரி ஆச்சு, அப்படி சுற்றுன மாதிரி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஒரு வாரம் வீட்டில் இருக்க போர் அடிக்கும் அதுக்கும், அதனால் உங்கள் கூட நானும் சுற்றிக்கலாம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா, நான் வீட்டு பக்கத்தில் டெலிவரி பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, நீ ஏதாவது ஆஃபீஸ் போகிற மாதிரி பக்கத்தில் எங்கேயும் போகிற மாதிரி சொல்லிட்டு வா, நான் பைக்கில் வெயிட் பண்ணுறேன், அப்படி டோர் டெலிவரி பண்ணிட்டு நம்மளும் அப்படி சுற்றிட்டு ஒரு காஃபி டீ என்ன ஒரு பார்க்கில் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தாங்க, அப்படி தான் நடக்க முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டியன் ஃபோன் அடிச்சு, எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி கடைக்கு வா அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போயிடுறாங்க. நான் கடைக்கு போனோன்னே, நீ கலாலரு, நான் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு.
வீட்டுக்கு வந்தோடனே தங்கமணி, மாமா வாங்க, என்ன சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன வயசாகிடுச்சா, என்ன நீ அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து மாமாவுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அவள் சொல்லுங்க சரிதானே, தங்க வேலையை எல்லாம் பார்த்துக்கிட்டு விடு அப்படிங்கிற. மாமா சாப்பாடு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் கைப்பக்கம் சாதாரண விஷயமாம்மா, அருமையாக இருந்துச்சுமா, மீன் குழம்புனா மீன் குழம்பு இப்படி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னை கோமதி சொல்கிறாங்க, ஏங்க நான் ஒரு நாளும் மீன் குழம்பு வச்சு தந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. கோமதி, நீ மீன் குழம்பு வச்சு தந்திருக்க, ஆனால் நல்லா வச்சு தந்திருக்கியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தங்கமீன் அளவுக்கு நீ வந்து குழம்பு உனக்கு வைக்க தெரியல, உன்னால் வந்து அந்தளவுக்கு வைக்கவும் முடியல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ராஜி சிரிக்கிறாங்க. ராஜி சிரிக்கிறத பார்த்தோன்னே இப்படி சிரிக்கிறாங்க உண்மத்தை அப்படிங்கிறாங்க. மீனாக்கிட்ட சொல்கிறாங்க ராஜி, பாருங்கக்கா, அத்தை வைக்கிற குழம்பு நல்லா இல்லையா, தங்கமீன் அக்கா வைக்கிற குழம்பு தான் மாமாவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ கொஞ்சம் ஓவராக தான் போகுது அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ராஜிக்கு வந்து திடீர்னு கதிர் மேலே நினப்பு வந்துடுது. அதனால் சோஃபாவில் உட்காந்துட்டு தன்னை மறந்து உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாண்டியன் திரும்பி பார்க்குறாங்க ராஜி வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவர் தப்பாக எடுத்துக்கிறாரு. ஓ அப்பா அன்னைக்கு வந்து கோயிலில் பேசினார், அதை நினச்சிட்டு தான் அந்த பிள்ளை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னை வந்து மனசை ரொம்ப வருத்துறாரு. சரி இந்த பிள்ளை இவ்வளோ கவலைப்படுது, நம்ம தான் சொல்லியிருக்கோமே தகப்பனும் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு, அப்படின்னாலும் பித்த தகப்பனை தான் நினைக்கிறேன். ஆனால் பித்த தகப்பன் இதை சொல்லிடக்கூடாது. பிள்ளை வந்து தனக்கு வேண்டிய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாலும் அந்த நேரத்தில் கோவத்தில் ஏதாவது பேசினா கூட பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா. என் தங்கச்சியை நான் கல்யாணம் முடித்தேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில், என் பையனும் அப்படி முடிச்சிட்டான், ஆனால் இவனும் இப்படி பேசிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேதனைப்படுறாரு. சரி இதுக்கு ஏதாவது இந்த பொண்ணு மனசை மாற்றுக்கு ஏதாவது செய்ய ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. குமதி, நான் வெளில போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மாமா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவர் கொஞ்சம் வெளில போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில், அவர் ஃப்ரீயாக வந்து இப்போ எங்கேனாலும் போவார், அவர் எங்கே போகிற ஏது போகிறலாம் கேட்காத அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதை வச்சு அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வரும்போது வந்து என்ன உணவோ எப்படி உபசரிக்கணுமோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமத்த அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க கோமதி. இந்த சூழ்நிலையில் ராஜி ரொம்ப உறைஞ்சிருக்கிறாங்க. இதை பார்த்து மீனா சொல்கிறாங்க, என்ன நீ இப்போ திடீர்னு வந்து எங்கேயோ போயிருது அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கும் வீட்டுக்காரனுக்கும் ஒன்று நடந்துச்சுல்ல, அதுலேருந்து நீ வந்து சிந்தனையே வேறு மாதிரி தான் இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை திடீர்னு கனவு உலகத்துக்கு போயிருத அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நீ வந்து கதிர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், நீங்கள் நல்ல மாதிரி இருக்கீங்கன்னு நினைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுதாங்க. என்னடி காலெலாம் விழுதா? இல்லை அத்தை, நீங்கள் வந்து என்னை கதிரை கட்டி வைக்கும்போது இவனே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனை எதுக்கு கட்டி வைக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கடுப்பானேன். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். என்னை வந்து அந்த கண்ணை ஏமாற்றிட்டு போனான், அப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சு போகலை, நீங்கள் வந்துட்டு காப்பாற்றி விட்டுருந்தீங்க சார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தங்கமயில் டப்பார் கண்ணம்னா யார் அப்படிங்கிறாங்க. உடனே ஷாக்காகி நிற்கிறாங்க ராஜி. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் காதில் தப்பாக கேட்டிருக்கு, கதிர்னு தோணுனது தான் உங்களுக்கு கண்ணன்னு கேட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க மீனாட்ட, இவளுக்கு பாம்பு காதாக இருக்குமோ மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த இருந்தாலும் இருக்கும், எங்கேயோ இருந்து எங்கேயோ காது கேட்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, பாம்புக்கு காதே கேட்காதுன்னு சொல்லுவாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. காது கேட்காமையா நம்ம சவுண்ட் விட்டால் ஓடுது அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க, அத்தை அது அதிர்வுனால ஓடுது, பழமொழிக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க தங்கமயிலுக்கு. என்ன தங்கமயில் என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்லையாடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ டயத்துக்கு சாப்பிட்டா தானடி நல்லது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவ்வளோ பேர் நீ கவர் பண்ண முடியும். அப்படி நீ கவர் பண்ணிட்ட அப்படின்னா சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டியை பெற்றுட்ட, எல்லோரும் நீ நல்ல மாதிரி நினைக்காங்கன்னா நகை பற்றியும் கேட்க மாட்டாங்க, உன் படிப்பு பற்றியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் கதவை உடைச்சிட்டு சொல்கிறாங்க, ரூம் கதவை உடைச்சிட்டு, ஏம்மா இனிமேல் படிப்பை பற்றி என் வீட்டில் கேட்கவே மாட்டாங்க, அதுக்குள்ள சூழலே இங்கே இல்லை, நான் வந்து ராஜியை டியூஷன் எடுத்தோடனே டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. சூப்பராக செஞ்சடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இல்லைன்னா நான் மாட்டிப்பேன், அது வந்து இங்கிலீஷை சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. எனக்கு ஆனாவுக்கு அச்சனா தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த ராஜி என்ன நான் மாட்டிவிட பார்த்தா, நல்ல வேளை நான் வந்து மாமாட்ட அதை போட்டு கொடுத்து அந்த கதையை முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படி தாண்டி நீனா ஒரு முடிவு எடுக்கணும்,
நம்மளை மீறி ஒரு கதை போகவே கூடாது. எதுனாலும் நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும். இன்றைக்கி வந்து நீ சமைச்சு கொடுக்குற, வைக்க, வீட்டு வேலைலாம் இழுத்து போட்டு செய்த. உன்னைய மீறி அந்த வீட்டில் யாரும் இல்லை இன்றைக்கி நிலமையில. அதுபோக நீ தான் அந்த வீட்டு மூத்த மருமக. ஏன்னா நாளைக்கு கல்லாச்சாவியிலேருந்து பீரோச்சாவிலேருந்து எல்லாம் உன் கையில் தரணும் அப்படின்னா நீ வந்து கரெக்டாக இப்படி நடந்துக்கிட்டா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எம்மா மாமா வந்து என்ன தான் இந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்புகிறாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது முன்னாடி கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்கள் அத்தை பேரை சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ தங்கமேலு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. போகும்போதும் அத்தைட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, அப்படியே வச்சுக்காடி, அந்த பாண்டியன் கையில் நிறைய காசு இருக்குடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மாமா எப்போவுமே காசும் கையுமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க கையில் காசு எப்பவும் இருக்குது. அந்த காசு நீ வந்து கையில் வாங்குற மாதிரி பண்ணிட்டா தான் ஆத்திர அவசரத்துக்கு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு சொத்து சேர்க்க முடியும். அது போக உங்கள் அப்பனுங்க பூரா கடத்தை வாங்கி வச்சுருக்கான், வட்டிக்காரன் கிய்யாங்க. நான் உன் வீட்டுக்கு வரமா கூட பின்னாடி வந்தோம்னா கூட அவன் வாயில் போடணும்னாலும் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் முடியும். உன்கிட்ட வாங்கி தான் கொடுக்க முடியும். என்கிட்ட என்ன இருக்குது, நானும் உன் வீட்டுக்கு வரேன்னா கூட யார்ட்டையும் நான் கடன் வாங்கிட்டு தான் வர வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலை தான் அப்படி இருக்குது. சரி, விருந்துக்கெலாம் உன் வீட்டு சைடில் எங்கேயும் கூப்பிட்டு போனாங்களா, வச்சாங்களான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும் லவ் மேரேஜ் தான் பண்ணி கல்யாணம் முடித்தாங்க. எங்கள் மாமாவுக்கு எந்த சொந்தமும் கிடையாது, யாருமே கூப்பிடலை. ஆனால் வந்து அவங்க அக்காவும் மாப்பிள்ளையும் மட்டும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, நம்மளுக்கு சொந்தம் பூரா இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை, பூராவர்ட்டையும் கடன் வாங்கியிருக்கோம், சண்டை போட்டுருக்குன்னு ஒருத்தனுக்கு கூட மாட்டேங்காங்க. அங்கே பணம் இருக்குது, யார்ட்டையும் சண்டையும் போடலை, ஒன்றும் செய்யலை, ஆனால் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. சரி, ஒன்றுக்கு ஒன்று நம்ம அனுசரித்து போய்க்க வேண்டியதான். எப்படியாவது அங்கே கவர் பண்ணு, உன்னை வந்து எதுவுமே சொல்லாத அளவுக்கு பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அம்மா நான் எவ்வளோ நாள் தான்மா நடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு முடியலம்மா, காலையிலேயே நான் நம்ம வீட்டில் எந்திரிக்கவே மாட்டேன், நீ தான் எந்திரிப்ப. 10 மணி தான் எந்திரிப்பேன். இங்கே காலையிலேயே எந்திரிக்க வேண்டியிருக்கு, சமையல் பண்ண வேண்டியிருக்கு. அது போக ஓன்ட்ட கேட்டு நான் செல்லில் ஃபோன் பண்ணி கேட்டு சமைக்க வேண்டியிருக்கு. எனக்கு சமைக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீ அஜினோமோட்டோ போடு, அதை போடு, இது போடுங்க, அது கெமிக்கல்லாம்மா, அது இருந்தால் உடம்புக்கு என்னம்மா ஆகும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சரி, உடம்பை பற்றிலாம் பார்க்காத, அவங்க உடம்பை பற்றிலாம் நீ பார்க்காத. இப்போதைக்கு வந்து உனக்கு ருசியாக கொடுக்கியா, அது போக வந்து அந்த வீட்டை எல்லோரையும் கவர் பண்ணுதியா, அதை மட்டும் பாரு. கெமிக்கல் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிம்மா யாரோ வராங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கதவை தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்க்குறாங்க. ராஜி. அக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு காஃபி போட்டு தரலாமா அப்படிங்கிறாங்க. உடனே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி இது பண்ணி காஃபி போட போகிறாங்க. ராஜி வந்து காலைல உட்காந்துறாங்க. என்ன ராஜி அப்படிங்கிற, தலைவலிக்குதா அப்படிங்கிறாங்க மீனாட்ட. அப்படியா, சரி ரைட், நான் வேணா ஒரு காஃபி போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கே ஹோட்டல்லையே ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற, தங்கமேல் அக்காள்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், தங்கமேல் அக்கா அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கு ஒரு காஃபி பண்ணிடுறேம்மா, அத்தைக்கும் காஃபி வேணுமான்னு கேளு மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்று எனக்கு வேண்டாம்னு சொல்லு அவட்ட அப்படிங்கிறாங்க கோமதி. நான் அத்தை நீங்களும் காப்பி குடிங்களா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு காப்பி போட்டு ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அத்தை நீங்களும் காப்பி குடிங்க அப்படின்னு, தான் வேண்டாம்னு சொன்னோம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை குடிங்க அப்படிங்கிறாங்க. வேண்டாம்னாலும் வழுக்க டைமாக தரேம்மா, சரி சொல்லிட்டு காப்பி குடிக்கிறாங்க. இங்கே பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ராஜ்பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுத, இது எப்படியாவது மாற்றி ஆகணுமே அப்படின்னு நினைக்காரு. ரொம்ப நேரம் ஒரு துணி கடைக்கு போகிறாரு. போயிட்டு ராஜி வந்து வரும்போது கம்மியாக தான் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்துச்சு. இப்போ வேறு அவன் கதிர் 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான்னா, அப்போ 5 ட்ரெஸ்ஸு தான் ஆச்சு. அந்த பிள்ளைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் உட்காந்துருக்காரு. சரி ரைட்டு, அதுக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்காரு. அந்த வயசுக்கு கேட்டு ட்ரெஸ் எடுக்காரு. அப்போ தான் நினைக்கிறேன், நம்மளுக்கு இன்னும் 2 மருமக இருக்காங்க, மக்கமார் இருக்காங்க, அப்போ எல்லாருக்கும் எடுத்தால் தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு, ஆம்பளை பையங்களுக்கு பிறகு எடுத்துக்கிடுவோம். கோமதி, அரசி, மீனா, ராஜி, தங்கமேல், இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்காரு. ட்ரெஸ் எடுத்து ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. இறங்குறத பார்த்தோன்னே கோமதி கேட்குறாங்க, என்னங்க ஆட்டோவில் வரீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பார்சல் எடுத்துக்கொண்டு வீட்டில் வைங்க அப்படிங்கிறாங்க. ஆட்டோக்காரன் ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு நேராக வீட்டுக்குள்ளே வைக்காங்க. இது என்னதுங்க பெரிய பார்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல கோமதி, உங்களுக்கு எல்லாருக்குமே ஜவுளி வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி, கோமதி, மீனாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. உடனே தங்கமேல் கேட்குறது, இது என்னம்மாம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சொன்னோம்லம்மா ஜவுளி அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டில் தான் எந்த ஃபங்க்ஷனும் இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறா, ஃபங்க்ஷன் இருந்தால் தான் கட்டணுமாம்மா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்குமே 3 சேரீ எடுத்துருக்கேம்மா, ராஜிக்கு 3 சேரீயும் 4 சுடிதார் எடுத்துருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ராஜிக்கு மட்டும் கூட எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் காலேஜுக்கு போகிறாள்ல அதான் அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா வேலைக்கு போகிறாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சேரீ அவ்வளோதான் இருந்துச்சு அந்த கடையில், மீதி நல்லா இல்லை, அதனால தான் எடுக்கலை அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. உடனே எதுக்குமாம்மா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உனக்கு நான் தாப்பன்னு பேர லெவலில் சொல்லிட்டேன், ஆனால் தாப்பா என்ன செய்யணுமோ நான் செய்யணும்லாம்மா. என் பிள்ளைன்னா நான் வந்து
அந்த பொண்ணுக்கு வந்து போடுறதுக்கு ட்ரெஸ் அதுன்னு எடுத்து கொடுத்துருப்பேன். நான் உன்னை பற்றி சிந்திக்காமல் விட்டான்னு நினச்சிடக்கூடாதுலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாம்மா அவங்களுக்கு பையன் வந்து 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி அவன் உழைக்கான், அவனால் முடிஞ்சது செஞ்சுருக்கான். மாமாவும் கொஞ்சம் உழைக்கலாமா, அதான் அவன் ட்ரெஸ் எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இதை பார்த்தா கோமதி எழுதுறாங்க. என்ன கோமதி எழுதுற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ராஜியும் நீங்கள் மீனாவையும் தங்கமயிலையும் நீங்கள் உங்கள் பிள்ளை மாதிரி நினைக்கல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மருமகனாலும் மருமக தானே, என்ன நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே, அதான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு அரசிக்கும் நல்லா இருக்குங்க அப்படிங்க. இது உனக்கு எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. எனக்கும் நல்லா தாங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லா தான் இருக்கும், அவரே கலருக்கு ஏற்றாலும் எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ராஜி பார்த்துட்டு மாமா சூப்பராக இருக்குது, ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு நீ நன்றி சொல்லுவியாம்மா அப்படிங்கிறாங்க. சொல்ல மாட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு நன்றி எதுவும் சொல்லக்கூடாது, நானும் உங்கள் அப்பா மாதிரி தானே ஏன்னா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் அப்புறம் எடுத்து கொடுக்காங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி. ரூமில் எடுத்து கொண்டு வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வராரு, பார்க்குறாரு எல்லோரும் ஜவுளி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எதுவும் வியாபாரம் யாரும் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டேய் உங்கள் அப்பா தானே எட்டு வந்தாங்க, பாட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்ன ராஜி இது அப்படிங்கிறாங்க. மாமா தான் எங்களுக்கு எல்லாருக்கும் எட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இன்றைக்கி மழை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிர் போய் உள்ளே போய் தூங்கிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ராஜி அந்த பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்டத்தை கொடுக்காரு. இதை பார்த்து ராஜி இல்லாமம்மா அப்படின்னு இல்லை சாப்பிடுமா, உனக்கு என்னது பிடிக்குன்னு எனக்கு மாமாவுக்கு தெரியல, மொத்தத்தில் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்னது பிடிக்கும்னு சொல்லி நான் ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் வாங்கிட்டு வந்ததே போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சொல்லுறாங்க, ஒன்றுமே இல்லை, உன் சந்தோஷம்தாம்மா முக்கியம், நீ உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ அப்படியே இரு, மாமா ஒரு தப்பு பண்ணிவிட்டு நான் மன்னிச்சிருமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. ஏம்மா என்ன கையெடுத்து கும்பிட்றீங்க, வேணாம் மாமா விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது உள்ளேருந்தே பார்த்துட்ருக்காரு கதிர். இவர் ஏன் ஓவராக இது பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இல்லைம்மா நீ டியூஷன் எடுத்துகிட்டு இருந்த உன் மன சந்தோஷத்துக்கு, நானும் உங்கள் அப்பா வீட்டில் எதுவும் நினைப்பாங்க, பணத்துக்காக வந்து டியூஷன் எடுக்க விட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சி தான் வந்து எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நீ அதை எடுத்தால் தான் உன் மனசுக்கு சந்தோஷம் அப்படின்னா நீ டியூஷன் எடுமா, ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், நீ டியூஷன் எடுக்கணும், என்ன எடுக்கணும் எடு, அவன் தான் உங்கள் அப்பா தான் சொல்லிட்டார்லா இந்த மாதிரி என் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவர் பிள்ளையே கிடையாதுன்னு நினைக்கும் போது வந்து நான் எப்படி அவங்க பார்க்கலான்னு என்ன நினைக்கணும், நினைக்க தேவையில்லை, நீ வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுமா, என்ன என் கடைக்கு வரவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறேன் என் மருமக டியூஷன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, உன் டியூஷன் பேரையும் சொல்லு, நம்ம கடையில் ஒரு போர்டு வச்சிடலாம் சரியா, அப்படி வர ஆட்களை நான் நேராக டியூஷனுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீ நல்லா இருமா, ஆனால் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுமா அப்படிங்கிறாங்க. தங்கமணி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் தானே மாமா சொன்னீங்க டியூஷன் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் வந்து ராஜிக்கு அதான் சந்தோஷம்னா அதை நம்ம கெடுக்கக்கூடாதுல்ல, செய்யக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா அது உண்மை தான், ராஜி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா, மாமா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டியூஷன் எடுக்கணும்னு சொன்னால் அப்புறம் எடுக்கலன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாம் வந்து சத்தம் போட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா எல்லாத்தையுமே சொல்லு, டியூஷன் எடுக்கணும்னு சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டியூஷனுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணி தரேன், நீ மேடையில் வச்சுட்டு வேண்டாம் வீட்டுக்குள்ளே வச்சு எடுமா, ஏன்னா அங்கே ஃபேன் வசதி இல்லாமல் இருக்குது, உள்ள ஃபேன் வசதியெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம், நான் 2 பேரை வர சொல்கிறேன், ஃபேன் கூட 2 ஃபேனை வாங்கி மாட்டி விட்ருவோம், நல்ல மாதிரி எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்பு தானே சொல்லிக் கொடுக்க, அதுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய போடா வைமா, பாண்டிய மருமகள் ராஜினே போடுவை அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதான சந்தோஷம், நம்ம உழைக்கும் வைக்கும் எல்லாத்துக்காக தானே உழைக்கும், அது சந்தோஷமாக இருக்கணும் தானே உழைக்கும், அந்த பிள்ளைகள் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டால் நம்ம நல்லா இருக்காதுல்ல, ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு லூசு மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் எடுத்த முடிவில் எந்த தப்பும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பேசுகிறாங்க. உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் எடுக்கலை, எனக்காக நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பிடிக்காம நீ டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லலை, நான் என்ன நினச்சோம்னா மனசுக்குள்ளே உங்கள் அப்பாவும் உங்கள் வீட்லேயும் வந்து கல்யாணம் முடிச்சு வந்த பிள்ளைய வந்து பணம் சம்பாதிக்க வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டில் வந்து வாழணும்னு நினைக்காங்களேன்னு நினச்சி தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். அவங்களே வந்து ஒன்று புள்ள இல்லைன்னு சொல்லும்போது என் பிள்ளை என்னனாலும் எடுக்கணும், நான் தானே அனுமதி சொல்லணும், என் பிள்ளை என்னனாலும் செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த கதிர் பரவாயில்லையே அவர் கொஞ்சம் மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ பழனி வர்றாரு. பார்த்தியா ராஜி, மச்சான் அப்படி தான், எப்படி திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் டியூஷனுக்கு எல்லா வீட்லேயும் சொல்லிடுறேன், மறுபடியும் வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் முதல்ல ஆள் சேர்க்கும்போது நீங்கள் போய் சொன்னீங்க, அது சரியாக இருந்துச்சு, இப்போ நான் டியூஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டேன், ஒருத்தங்க ரிட்டன் ஆகிட்டாங்க, நான் போய் கூப்பிட்றது தான் முறையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் சொல்கிறாரு, டேய் பழனி, நம்ம டியூஷன் சென்டர் பேர் என்னென்னு ராஜிட்ட கேட்டு அதை ஒரு போர்டு மாதிரி அடித்து நம்ம கடை முன்னாடி அதை ஒட்டிடு,
நம்ம வாரவங்களும் இங்கே அனுப்புவோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக டிஜிட்டல் போர்டு அடிக்க போகிறாங்க. ராஜி ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. போய் நான் டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ நினச்சி பேசுகிற, டியூஷன் எடுக்கன்னு அப்புறம் எடுக்கலன்னா இப்போ மறுபடியும் எடுக்கங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா எடுக்க சொல்லிட்டாங்க, எப்போவுமே தடப்படாமல் எடுக்க சொல்லிட்டாங்க, அது போக நிறைய வசதி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம், எங்கள் பிள்ளைகள் அங்கங்கே டியூஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட எடுத்தாலும் எனக்கு ஒரு ஒரி இருக்காது. உங்கள் வீட்டில் எல்லா ஆட்களும் வந்து நல்ல ஆட்கள், குடிக்காத வைக்காத ஆட்கள், மற்ற இடத்துல டியூஷனுக்கு அனுப்புனா அந்த வீட்டில் உள்ள ஆட்கள் எப்படி இருக்காங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு போயிடுறாரு. அங்கே போனால் டிஜிட்டல் போர்டில் ஒட்ட சொல்கிறாரு. ஒட்டோன்னு கேட்குறாங்க, என்ன பாண்டியா மளிகை கடை தான் வச்சுருப்பேன்னு பார்த்தா டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற. ஆமாம், என் மருமோ டியூஷன் கடை சென்டர் வச்சுருக்கா, சூப்பராக எடுப்பா, எல்லா பாடமும் சூப்பராக எடுப்பா. என் மூத்த மருமோ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, அடுத்த மருமோ பிஎஸ்சி படிச்சிருக்கா, ராஜி பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ டியூஷன் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரி என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் படிக்கணும், உன் பிள்ளைகள் பெரிய பிள்ளைலாம் இருக்குமே அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. என் பிள்ளைகள்லாம் என் பேத்திகள் 2 பேரும் டியூஷன் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியன்ட்டு சொன்னோம்னு சொல்லிட்டு போய் சேருங்க, கம்மியான ஃபீஸ் போடுவான் மருமவா அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2 3 பேர் வந்து கேட்குறாங்க டியூஷனுக்கு. ஆமாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லி அனுப்புகிறாங்க. வீட்டுக்குலேருந்து எல்லோரும் வராங்க, வீட்டுக்கு வராங்க. ராஜி கேட்குறாங்க, அக்கா உங்களுக்கு தெரு இங்கே இல்லையே, எப்படி இந்த டியூஷன் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் மாமா கடையில் போர்டு இருந்துச்சு, அதை கேட்டு தான் வந்தோங்கிறாங்க. உங்கள் மாமா தான் அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கக்கா மாமா எத்தனை பேர் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி, பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது. மாமா கோவப்பட்டாலும் அதிகமாக கோவப்படுறாங்க, பாசம் வச்சாலும் பயங்கரமாக பண்ணுறாங்க. மாமா பயங்கரமான ஆள் தான். பாரு உனக்கு 3 பேர் தான் டியூஷனுக்கு இருந்தாங்க, மாமா வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ பாரு மறுபடியும் நீ டியூஷன் ஆரம்பிக்க எத்தனை பேர் இருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. 23 பேர் இருக்காங்க. பார்த்தியா 20 பேர் வந்திருக்காங்க ஒரே நாளில் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா ஒரே நாளில் விளம்பரம் வச்சுருக்காங்க மாமா, 20 பேர் அனுப்பி விட்ருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. சரி பயங்கரமாக பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கதிர் வந்து வராரு. இங்கே 23 தலை என்னது இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பிறகு நான் லேசா அப்படிங்கிறாங்க. யார் அந்த மனுஷன் டியூஷன் வைக்க சொன்னதுக்கு நீ ஊர் பூரா பணமே வேண்டாம்னு சொல்லி கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லையே எல்லாருமே ஃபீஸ் தாருன்னு தான் சொல்லியிருக்காங்க, என் டியூஷனை தேடி வந்திருக்காங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கிட்ட போகிறாரு. அங்கே டியூஷன் போர்டு இருக்குது. இதை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே அதை பார்க்குறாருக்கு முடியாது. என்னப்பா டியூஷன் சென்டர் ஓனரா அப்படிங்கிறாங்க. நான் டியூஷன் சென்டர் ஓனரா அப்படிங்கிறேன். ஆமாம் உன் முன்னாடி டியூஷன் சென்டர் வச்சு நடத்துகிறா, நீனு தானே ஓனரு அப்படிங்கிறாங்க. அப்படியே தான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போகிறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, மாமா ஒரு டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு, போய்ட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. ஏதாவது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, மாமா அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வாயெலாம் அதிகமாக பேசாமல், அது அரசியல்வாதி வீடு, ஏதாவது ஏட்டி கூட்டி பேசுவாங்க, வாயை அடக்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டோர் டெலிவரி தானே பண்ண போகிறேன், நான் ஏன் பேச போகிறேன், கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எடுத்துக்கொண்டு நேராக டோர் டெலிவரி பண்ணிட்டு நேராக வேலைக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் டெலிவரி பண்ணிட்டேங்கிறத பாண்டியன் சொல்லவே இல்லை. இப்போ பாண்டியன் குமரேசனை கேட்குறாங்க, டெலிவரி பண்ண போனால் அவங்க பொருள் வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இவன் வந்து ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சு நம்மகிட்ட சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியா அவனை பற்றி அவனுக்கு தெரியாதா, டோர் டெலிவரி கரெக்டாக பண்ணிடுவான், என்ன நீ தானே சொன்ன அரசியல்வாதி வீடு எதுவும் பேசாத வைக்காதான்னா ஓன்ட்ட பேசாமல் இருக்கான் கூட அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். எல்லோரும் கடையை முடிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. நெட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, தங்கமேல் எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் சரவணனுக்கு வேலை பார்த்துறதுல கையில் ஒரு பேண்டைட் போட்டிருக்காங்க. போட்டோன்னே இதை பார்த்து தங்கமேல் அழுகுறாங்க. அம்மா ஏமாம்மா இப்படி ஆயிருக்கு, நீங்கள் சொல்லக்கூடாதா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன நிலையை தூக்கும்போது லைட்டாக இதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, பேண்டைட் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே தங்கமேல் அழுகுறாங்க. அழுதோன்னே மாமா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா இது பெரிய இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, தங்கமேலக்கா இதை விடுங்க, சாதாரண இதுதானே அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அது உங்களுக்கு தெரியாது, செப்டிக் ஆகிடுச்சுன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பயங்கரமாக சீனை போடுறாங்க. நேராக பாண்டியன் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சரவணா எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்யலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கெட்டிக்கார பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆட்டோ வர சொல்கிறேன் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு குமரிட்ட, பத்தியா குமதி எவ்வளோ தங்கமான பிள்ளை இருக்குது, பிள்ளையாக இருக்குது, புருஷனுக்கு கொடுன்னா துடிச்சு போகுது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இதெல்லாம் சின்ன அடிபட்டுருக்கு, பெற்ற தாய் நானே துடிக்கலாம், அவன் ஏங்க இப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. உன்னை விட அதிகம் அவன் புருஷன் மேலே பாசம் வச்சுருக்காங்களா தான் போகுது. இல்லைங்க முன்னாடிலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுமா ஏன் வீண் செலவுன்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்களே பணம் கொடுத்து விட்றீங்க அப்படிங்கிறாங்க. பணம் என்ன பணம் கோமதி, பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக தான் சரிதான், பிள்ளைகளுக்காக தான் உழைக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே
செந்தில் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, பாண்டியனும் கடைக்கு போகிறேன்ட்டு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் சாப்பாடு வழக்கம் போல் ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போது மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க செந்தில். ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் வீட்டுக்கிட்ட தான் வரப்போகிறேன், இந்த டெலிவரி வீட்டுக்கிட்ட, அடுத்த டெலிவரி வந்து உங்கள் ஆஃபீஸை தாண்டி போகணும், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் அங்கே போகணும், வாயன் நம்ம அப்படி பைக்கில் பேசிட்டே போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. வாரேங்க, அத்தைட்ட தான் எப்படி சமாளிக்கணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட ஏதாவது சொல்லிட்டு வா அப்படிங்கிறாங்க. ராஜிட்டையும் சொல்கிறாங்க, ராஜி நீ சாட்டர்டே தானே வீட்டில் தான் இருக்கேன், நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார கூட தான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, சந்தோஷங்க்கா, அத்தைட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லலை, நான் கொஞ்சம் வெளில போகிற மாதிரி போகிறேன், அவர் வந்து டோர் டெலிவரி பண்ணணும் பொருளை, அப்படியே நாங்கள் பைக்கில் போயிட்டு வரோம் அப்படிங்கிற. சூப்பர்க்கா, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போகிறாங்க, பைக்கில் ஏறி போயிட்டுருக்காங்க. தங்கமயில் அங்கே சாப்பாடை கொண்டு போகிறாங்க. கடையில் கொண்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எடுத்தாப்புல சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் அங்கே மீனாவும் செந்திலும் பைக்கில் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தா தங்கமயில் முடிக்காங்கன்னா, தம்பி வேலை நேரத்தில் ஓடி போகிறாரு, சாப்பாடு கொடுக்க போனால் அவர் அங்கே இல்லை, இப்போ இங்கே சுற்றிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. மாமா, செந்தில் தம்பி அங்கேயா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, டோர் டெலிவரி பண்ணி போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பைக்கில் சுற்றிட்டுருக்காங்க, அவங்க 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு போய்கிட்டுருக்காங்க, ஏதோ பொருளை முன்னாடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்ட்டிக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கார் பாண்டியன். பொருள் வந்து சேர்ந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியா, அவசரமாக பொருளை கொண்டு வர சொன்னேன், இன்னும் வரல, என்ன பாண்டியா உன்னை நம்பி இது பண்ணால், என் பக்கத்துலேயே கடை இருக்குது, இருந்தாலும் நீ நல்ல சரக்காக கொண்டு தருவா, டயத்து தருவான்னு தானே சொன்னேன் அப்படின்னு இருக்காங்க. இங்கே ஃபோன் வந்து பை கவரில் கிடக்கு. பாண்டியன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. செந்திலுக்கு ஃபோனுக்கு எடுக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் சரியான கடுப்பு வந்தார். குமரேசன் சொல்லுவாங்க, பார்த்தியா அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே அதே பொருளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் பைக்கில் கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. இங்கே மீனாவும் செந்திலும் ஒரு கடையில் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டோர் டெலிவரி பண்ணிட்டு வரும்போது கடையில் 2 பேர் நிற்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே பாண்டியனுக்கு பயங்கர கடுப்பாயிருது. ஏன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. அவன் கோமதி சொல்கிறாங்க, கோமதி இந்த வீட்டில் இருக்க விருப்பம் தான் இருக்க சொல்லு, கடைக்கு வரோம்னு சொல்லிட்டு நானும் எனக்கும் வேலை தெரியும், நானும் மளிகை கடையில் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும், சீனை போட வேண்டாம் யாரையும் சொல்லு, டோர் டெலிவரி பண்ண முடிஞ்சால் போக சொல்லு, இல்லைனா வந்து விட சொல்லு, பொண்டாட்டி கூட்டு ஊருக்கெலாம் சுற்றணும் அப்படின்னு சொன்னால் தான் உழைச்ச உழைப்பில் பெட்ரோல் போட்டு சுற்றணும், சும்மா அடுத்தவங்க உழைப்பில் சுற்றணும் நினச்சா சரி வராது, நானும் பிள்ளைன்னு சொல்லிட்டு நிறைய பொறுத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் அது சரி வராது வைக்க வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீங்கள் என்னதுங்க, ஒன்றும் எனக்கு புரியல, தலையும் புரியல வாழும் புரியல எப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மோகன்கிட்ட கேளு, செந்தியில் வந்து நான் டெலிவரி பண்ண சொல்லி அனுப்புனா அவங்க பொருள் வரலன்னு ஃபோன் அடிக்காங்க, இவன் வந்து பொண்டாட்டி கூப்பிட்டு சுற்றுறான் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, நான் சுற்றலாம் போகல, அந்த வழியாக டெலிவரி பண்ணணும், நீயும் வீட்டில் தானே வா அப்படி போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க, அதான் அப்படி போகிற வழியாக டீ குடிச்சு கொண்டு கொடுத்துடலான்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. இம்மா நான் ஓன்ட்ட எதுவுமே பேசலை, செந்தில் கடையில் வேலை பார்க்க விருப்பம் இருந்தால் வேலை பாரு, சரியா, வேலை பார்க்க விருப்பம் நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா சாரிப்பா நம்ம இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் புள்ள ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுற அளவுக்கு இவன் இருக்கான், எனக்கு அதான் கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு பாண்டியன். இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர ஷாக்காயிருது. என்ன தங்கமயில் நாங்கள் 2 பேரும் பைக்கில் சுற்றுறத மாமாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகுது. உடனே செந்தியில் பார்க்குறாங்க. எங்கள் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. ஏங்க உங்கள் அண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இன்றைக்கி உங்கள் அண்ணி நான் சும்மா விட மாட்டேன், மாமா மட்டும் இந்த கொஞ்சம் ஒரு 8 எடுத்து வீட்டை விட்டு வெளில போட்டோம், இன்றைக்கி தங்கமயிலுக்கு இருக்குது, நானும் அவளான்னு பார்த்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ராஜி எதுவும் பண்ணிடாத, மீனா எதுவும் பண்ணிடாத வச்சிடாத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நானும் பொறுத்து பார்த்துட்டு இன்னும் நடக்கவே நடக்காது, இந்த மீனா போனால் என்னன்னு சொல்லிட்டு அந்த தங்கமயில் பார்க்கணும்ல, இன்றைக்கி இருக்குது அவளுக்கு, இன்றைக்கி அவளை சட்னி ஆக்காம விட மாட்டேன், எப்படி என் புருஷனும் நானும் எங்கேயும் போவோம் வருவோம், அவங்க எங்கேயும் போகிறாங்க வராங்க, நான் எதுவும் கேட்கணும் வைக்கலாம், என் புருஷன் கூட கொஞ்சம் தூரம் பைக்கில் போகிறது அவளுக்கு பிடிக்கலையா, நாங்கள் 2 பேரும் சுற்றுறோம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சுற்றுறோம்னு சொல்லிட்டு மாமாட்ட சொல்லியிருக்கா, மாமா வந்து இப்படிலாம் கட்டிகிட்டு இருக்காங்க, என் புருஷன் முன்னாடி யாருன்னா சுத்த மாட்டாங்களா, நாகரிக உலகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாத அந்த தங்கமயிலுக்கு, அவங்க மட்டும் அவங்க வீட்டுக்காருக்கு டயத்துக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் வைக்கணும் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்காங்க, நானும் சின்ன சிறுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க மீனா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.